பிராமணத்தின் கூட்டின் ராணி தேனினி, ராணேஸ்வர் பாபாவின் கமலவாயும் நீ. பிராமணத்தின் கூட்டின் ராணி தேனினி, ராணேஸ்வர் பாபாவின் கமலவாயும் நீ. உடல் மனம் பொருளனைத்தும் தியாகம் செய்தாய் நீ, உடல் மனம் பொருளனைத்தும் தியாகம் செய்தாய் நீ. குழந்தைகள் நன்மைக்கு தன் உறக்கத்தை துறந்தாய் நீ, குழந்தைகள் நன்மைக்கு தன் உறக்கத்தை துறந்தாய் நீ. அம்மா அம்மா எங்கள் பிரம்மா, உங்கள் தியாகம் தான் சும்மா ஆகுமா? அம்மா அம்மா எங்கள் பிரம்மா. ஓம் சாந்தி. 11/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த யோகம் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் எரித்து ஆத்மாக்களாகிய உங்களை சதோ பிரதான் ஆக்கக்கூடிய தீ போன்றதாகும். ஆகவே தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். கேள்வி: நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகுகின்றீர்கள் என்பதால் எதனையிட்டு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கின்றீர்கள் என்பதையிட்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் எவருக்காவது பணம் கொடுப்பீர்களாயின் அதனை அவர் மதுபானம் அருந்துவதிலோ அல்லது தவறான வேறு எதனையும் செய்வதில் செலவழித்தாலோ அந்த பாவம் உங்களை சேரும். நீங்கள் இனிமேலும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்களையும் பாவ ஆத்மாக்களுடன் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் உங்களை இங்கு புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்க வேண்டும். பாடல்: எங்களிடமிருந்து அவர் பிரிக்கப்படவும் மாட்டார், அவருக்கான எமது அன்பு சுவாலை அணையவும் மாட்டாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இப்பொழுது உங்கள் பயணம் முடிவிற்கு வருகின்றது. நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். இதனாலேயே நீங்கள் இந்த பழைய உலகில் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் புத்தியின் யோகம் நிச்சயமாக தந்தையின் நினைவு என்னும் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். 2. சங்கம யுகத்தில் தந்தையினால் உருவாக்கப்பட்ட யாகத்தை பராமரிப்பதற்கு நீங்கள் உண்மையான தூய பிராமணர்கள் ஆக வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம்: நீங்கள் ஆதி இரத்தினமாக இருப்பதை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் உங்களின் வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து சதா சக்திசாலி ஆகுவீர்களாக. தந்தை பிரம்மா ஆதி தேவராக இருப்பதை போல் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமான நீங்களும் ஆதி இரத்தினங்களே. ஆதி தேவரின் குழந்தைகள் மாஸ்டர் ஆதிதேவ் ஆவார்கள். உங்களை ஆதி இரத்தினங்களாக கருதுவதன் மூலம் மட்டுமே உங்களால் உங்களின் வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆதி இரத்தினங்கள் என்றால் இறைவனின் இரத்தினங்களான இறை இரத்தினங்கள் என்று அர்த்தம். அதனால் நீங்கள் மிகவும் பெறுமதி வாய்ந்தவர்கள். ஆகவே ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் எப்போதும் உங்களை ஆதி தேவரின் குழந்தைகளான ஆதி தேவாக ஆதி இரத்தினங்களாக கருதி கொள்ளுங்கள். சக்தி வாய்ந்தவராக இருக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்போது எதுவும் வீணாகி போகாது. ஸ்லோகம். ஞானி ஆத்மாக்கள் ஏமாற்றப்படுவதற்கு முன்னரே விடயங்களை வேறு பிரித்தறிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள்.
அவ்யக்த சமிக்ஞை. சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். இப்போது சேவைக்கு ஷகாஷ் வழங்கி புத்திகளை மாற்றுகின்ற சேவையை சேர்த்து கொள்ளுங்கள். அப்போது இயல்பாகவே எப்படி வெற்றி உங்களுக்கு தலை வணங்குகின்றது என பாருங்கள். சேவையில் வருகின்ற தடைகளில் நன்மையானது தடைகள் என்ற திரையின் பின்னால் மறைந்துள்ளது. உங்களின் மனதின் மற்றும் வார்த்தைகளின் சக்திகளால் அந்த திரையை விலக்குங்கள். அந்த திரைகளின் பின்னால் உள்ள நன்மையான காட்சிகளை நீங்கள் காண்பீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.